ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமான நிலவட்டமாக. இப்போ நம்ம கோபம் ஏற்படும்போது என்ன செய்கிறோம்? கோபத்தினால அதிகமான டென்ஷன் ஆகி நம்மளையும் நம்ம உடம்பையும் பாதித்து பிறரையும் பாதிப்படைய செய்கிற மாதிரி நம்ம செயல்கள் இருக்குது. அந்த சண்டை சச்சரவுகள் எல்லோருடைய சண்டை கொலை செய்கிற அளவு கூட மனிதன் பெயர் தான். அப்போ கோபம் ஏற்படும் 46 நரம்பு தான் செயல்படுதான். சிரிக்கும்போது 13 தான் செயல்படுதான். அப்போ எது நல்லது நம்ம சிந்திக்கணும். அப்புறம் கோபம் ஏற்படும் நீண்ட நேரம் உங்களுக்கு கோபம் வந்துட்டுனா உட்காந்துருங்க. உட்காந்தும் கோபம் அடங்கலையா படுங்க. படுத்து வரலையா குளிச்சுருங்க. ஏன்னா உடல் சூடு, அந்த சூடு தான் நம்ம கோபத்தை ஏற்படுத்துது. அந்த கோபம் ஏற்படும்போது நம்மளுடைய உடல்நிலை இழந்து பிறரையும் துன்பப்படுத்தி கொலைபாதக செயல் செய்கிறது, மற்றவங்களை துன்பப்படுத்துறது, மற்றவங்களுடைய உடைமைகளை உடைக்கிறது, இப்படிப்பட்ட செயல்கள் செய்கிறோம். இந்த கோபம் ஏற்படும்போது அதை நம்ம அடக்கிக்கிடணும். விளையாட்டில் ஜெயிச்சு வரவன் வீரன் இல்லை, கோபத்தை அடக்கி கொள்றவன் தான் வீரன் சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அதனால் அப்படிப்பட்ட கோபத்தை தவிர்த்து